தமிழ்ஸ்டார் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினிமாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். சிவகார்த்திகேயன் அவரோட நடிப்புல ரஜினி முருகன் திரைப்படம் டிசம்பர் 4 ரிலீஸ் ஆகதா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு டிசம்பர் 12 தான் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அதுக்கு முன்னாடியே அவரோட பிறந்த மாதத்துல ரிலீஸ் ஆகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சிவகார்த்திகேயன் மற்றும் பொன்ராம் இவங்க ரெண்டு பேரோட இணைப்புல ரஜினி முருகன் திரைப்படம் ரொம்ப நாளாவே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இப்ப கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த திரைப்படத்தோட கதையை சொல்றப்ப ஃபேமிலியா வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. நார்மலாவே சிவகார்த்திகேயன் அவர்களோட திரைப்படத்தை பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிற மாதிரி சீன்ஸோ இல்ல தம் அடிக்கிற மாதிரி சீன்ஸோ அதிகமாவே இருக்காது. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமா தம் அடிக்கிற சீன்ஸே இல்லையா. இனிமேல் நடிக்க போற திரைப்படத்திலும் தம் அடிக்கிற மாதிரி சீன்ஸோ இல்ல தண்ணி அடிக்கிற மாதிரி சீன்ஸோ வந்துச்சுன்னா பண்ண மாட்டேன் அப்படின்றதுல உறுதியா இருக்காராம் சிவகார்த்திகேயன். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து மீண்டும் பொன்ராமன் மற்றும் சிவகார்த்திகேயன் இணைந்து படத்தை வந்து நடிக்க இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார்.com தொடர்ந்து பாருங்க.